பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக இன்னும் 3 மாசத்துல வரப்போகுது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகுது. அள்ள அள்ள குறையாத சந்தோஷம் நீ அனுபவிக்க போற. இது உன் அன்னையின் வாக்கு. தொடர் தோல்விகள், இழப்பு, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, எதையும் சாதிக்க முடியல, ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை அப்படின்னு உன் மனசில் தோணக்கூடிய எண்ணங்களில் இருந்து முதல்ல வெளியே வா. நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளு. வாழ்க்கை அப்படின்னாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்று தான். அதை லாவகமாக நகர்த்திக்கிட்டு போகிறதுல தான் இருக்குது சிறப்பு. உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது. அன்பு, காதல், தேடல், வளர்ச்சி, ஆசை இப்படி எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல் தான் ஏற்படும். அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று நம்மளுடைய வாழ்விலும் இப்படி நடக்குமோ அப்படின்னு நீயே கற்பனையாக யோசிக்காத. அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றியுள்ளவங்கள்ட்ட இருந்து உன்னை பிரிச்சிரும். இதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற எண்ணம்லாம் வேண்டாம். மனசில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் நீ கொட்டிடு. அப்படி இல்லைன்னா ஒரு காகிதத்தில் எழுதி அதை அக்னிக்கு இரையாக்கிடு. மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீ தியானம் செய். தோல்விகள் நிரந்தரமல்ல. எதையும் புரிஞ்சு ஏற்றுக்கிட்டா அழுத்தம் வராது. அதற்கு மாறா நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து நிச்சயம் பாதுகாக்கும். உன்னுடைய குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப விழிப்போடு திறம்பட செயல்பட நீ கற்றுக்க. உனக்கு துணையா நிழலா எப்போதும் உன் அன்னை நான் இருக்கேன். ஒருத்தர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனசை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும், நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழி சொல் கூறினாலும் அவங்கள நம்ம கோபிச்சிக்க கூடாது. அவர்கள் மீது துவேஷம் கூடாது. நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் கூடாது. நம்ம காயப்படுத்துறதுனால அவர்கள் தாமாகவே விரும்பி நம்மளுடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்துக்கிட்டு போகிறாங்க. குரோதமோ, துவேஷமோ, பொறாமையும், பழிவாங்கும் உணர்வும் நம்மள இருந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம தான் அனுபவிச்சாகணும். நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கணும். தண்ணீர் தாம் கிட்ட கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது. இறைத்தன்மையும் அப்படித்தான். எல்லாமே கைவிட்டு போகுது அப்படின்னு நீ கவலைப்படாத. உன்னுடைய கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் சில உறவுகளை கையாள்றது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அவ்வப்போது சுயநலமாக அவங்க நடந்துக்கிறத பார்த்து நீ கவலைப்படுற. என் பிள்ளையே, இங்கு எதுவும் உன்னுடையது இல்லை. உன் வினைக்கு ஏற்ப எல்லாம் உன்கிட்ட வந்து இருக்கு. மாயைகளை புரிஞ்சிக்கோ. தியானம் பழகு. இறை சிந்தனை, தியானம் உன்னை இது போன்ற துன்பத்திலிருந்து காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும். உன்னுடைய தாய் நான் உன் கூடவே இருக்கும்போது உனக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். உன் மன வருத்தம் மாறப்போகிறது. சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என் தங்கமே. நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை. என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன். வாழ்வின் நல்ல மாற்றங்களை நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் நடக்க உள்ளது. அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என் தங்கமே. என் மீது உனக்கு இத்தனை கோபமா, இவ்வளவு வெறுப்பா? நினைக்கவே பெருமையாக உள்ளது. நான் உன்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்ற கோபம் உனக்கு. அப்படியானால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும்? அம்மா பார்த்து கொள்வார் என்ற பெரும் நம்பிக்கை உனக்கு. அதனால்தான் உனக்கு கஷ்டம் வந்தவுடன் என் மீது நீ கோபம் கொள்கிறாய். இவ்வளவு அன்பு உள்ளம் கொண்ட உன்னை வீணாக நான் விட்டு விடுவேனா? உன்னை துன்பச்சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உனது துக்கம் நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும். உன் வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும். உன் வீட்டில் வளர்கிற ஒரு நாய்க்கு விரும்பியோ வெறுப்புடனோ எப்படியோ நீ உணவு கொடுக்கிறாய். அது உயிரோடு இருந்துவிட்டு போகட்டும் என்ற தர்ம சிந்தனை உன் மனதில் தோன்றுமல்லவா?
உறவில் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நாய்க்காக நீ விரும்பியோ வெறுப்பிலோ பரிதவிக்கும் போது என் ஆன்மாவை அனுப்பி சிருஷ்டித்த நான் உன்னை பராமரிக்காமல் விட்டு விடுவேனா? இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார். அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து நான் காப்பாற்றி வந்தேன். இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன். உனது பிள்ளைகளையும் உனது எல்லைகளையும் நானே முன்னின்று காப்பாற்றித் தருவேன். உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே. என்னுடைய அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான உருவான ஒரு வழி என நினைத்துக்கொள். இதுவரை எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்துவிட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய். நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். உன் கோரிக்கைகளை உன் அம்மா நான் நிராகரித்தது கிடையாது. என்றுமே நிராகரிக்க நினைத்ததும் கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படப் போகிறது. இருளில் இருக்கிறேன் என்று நீ கவலைப்படாதே என் செல்வமே. இருளும் விடியலை நோக்கித்தான் பயணப்படுகிறது. இன்றைய விடியல் உனக்கானது. நானே உன்னுடைய பலம், நானே உன்னுடைய ஆதரவு. இதை நன்றாக நீ நினைவில் கொள். நீ துன்புற ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாத்து வருகிறேன். என் பக்தர்களிடம் நான் கொள்ளும் அன்பு ஒரு தாய் தன் குழந்தையின் மேல் காட்டும் அன்பை போன்றது. எல்லாமே கைவிட்டு போகிறது என்று நீ கவலைப்படாதே. இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகுதான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம். அதற்காக மரம் வருத்தப்படுவது இல்லையே. மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் என்ற ஒன்று உண்டு. துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்துச் செல்லப் போகிறேன். கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே. நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால், என்மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால், அதை அனுபவிக்கும் சக்தியை நானே கொடுப்பேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன். திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதுவரை கொஞ்சம் பொறுமை காத்திரு. எல்லாவற்றிற்கும் நேர காலம் மிக அவசியம். தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம். உன் வாழ்க்கையில் நீ பார். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் வாழ்வாய். ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் நீ ஈடுபடு. எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவள் நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து நான் பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன். நீ எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் உன் வாயிற்கதவை தட்டப்போகிறது. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது. உனது வாழ்க்கையை ஒரு போராட்டக் களம். அந்த போராட்டக் களத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் என் செல்வமே. உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நீ அனைத்திலும் உயரப்போகிறாய்.